ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து அதிகமாக வந்து சாரீ ரிவ்யூ வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி மகாராஷ்டிரா பற்றின விஷயங்களையுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் சாரீ ரிவ்யூ வீடியோ போடும் போச்சில் வந்து சுமார் ஒரு வாட்டி தான் நான் சாரீ வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு பொட்டிக்லையுமே வந்து நான் சாரீ வந்து வாங்கலை. மெயினாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி யாருமே போய் வாங்காதீங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஷாப்பில் போய் வாங்குங்க அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. யாருமே வந்து நீங்கள் இப்படி வாங்கி ஏமாறுங்க, இப்படி வாங்கி எங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு வந்து என்கிட்ட எந்த சப்ஸ்கிரைபருமே சொல்லலை. எல்லாருமே வந்து உங்களோட பைசா வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதை மட்டும் தான் நான் வந்து மைண்டில் எடுத்திருக்கேன். எவ்வளவுதான் வந்து நெகட்டிவான ஒருத்தங்கிட்ட வாங்கி நான் வந்து ரிவ்யூ சொல்றதுக்கும் நல்ல குட்டா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸை வந்து அவங்க மேலே ஏற்றதுக்காக நிறைய வந்து முயற்சி பண்ணுற நிறைய ஷாப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட தாட்டு. முடிஞ்சளவு வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுறதையுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். இன்னும் ஒரு சில ஷாப்லாம் வந்து என்கிட்ட சொன்னதெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் நான் உங்களுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சுன்னா என்னோட சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வந்து சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோஸ் மட்டும்தான் இது. அதை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சாரீ ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரிவ்யூ வந்து ஒரு உண்மையான ரிவ்யூவாக இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து தெரியாமல் அதை வந்து வாங்கிட்டேன். அதில் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டீங்க, இப்படி இருக்குது இப்படி இருக்குமா, இதில் வாங்காதீங்க, இதில் ட்ரை பண்ணுங்கள், இது குட்டாக இருக்குது, இதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மறுபடியும் நமக்கு எப்படியுமே அந்த கமெண்ட்ஸ்லேயே சப்ஸ்கிரைபரே நமக்கு சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் இது ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் போய் நான் அதில் வாங்கி மறுபடியும் நான் வியூஸ்க்காக வந்து நான் வந்து ரிவ்யூ சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கறது வந்து என்றைக்குமே தப்பே கிடையாது. அது வந்து நல்ல ரிவ்யூவாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். தெரியாமல் நம்ம ஒரு வாட்டி மாட்டினா வந்து தப்பு. தெரிஞ்சு பல வாட்டி போய் மாட்டிட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுல வந்து எந்த யூஸ்மே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்க வந்து வியூஸ்க்காக ஏதோ ஒன்று வந்து யூஸ் பண்ணி போடுறாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து யூடியூப்ல இருக்கவங்களோட மெயின் நோக்கம் வந்து வியூஸ் போகணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எல்லா டாபிக்குமே பேசுகிறாங்க. பார்த்தோம்னா ரொம்ப பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஃபேமிலி ஓரியன்டானா என் ஃபேமிலியில் எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நிறைய டாபிக் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து வியூஸ் ரொம்பவே அதிகமாக போகுது. அதே மாதிரி ரொம்ப பேடுனா என்னை வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க, என்கிட்ட வந்து இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி போடுறவங்களுக்கும் வந்து நிறைய வந்து வியூஸ் போகுது. நான் இதை வந்து இப்போ ரொம்ப நோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நினைப்பாங்க. ஸோ நிறைய பேரால் வந்து கமெண்ட்ஸில் வந்து மட்டும்தான் பேச முடியுது, எங்களால் வந்து நேரில் பேச முடியல, நீங்களாவது உண்மையை சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் சொல்கிறீங்க. உண்மையில அது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். எனக்கு நடந்த பர்சனல் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கப்புறமா எங்கேயும் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்காக வந்து ஷாப்பிங் பண்ணுற ஐடியா வந்து எனக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப பேடாக இவங்களாம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்ககிட்டலாம் வந்து நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து அந்த மாதிரி பேடாக வாங்கி வந்து நம்ம வந்து ரிவ்யூ சொல்லுங்கிற தேவையில்ல. அதில் வந்து என்னோட பைசா தான் கண்டிப்பாக போகும். 1000 ரூபாய் 2000 3000 போட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வாங்கிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது ரொம்ப பேடாக தான் இருக்கும். இப்போ நான் மீஷோலே வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த சாரீ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நான் வச்சுக்கிடுவேன். எனக்கு அந்த சாரீ பிடிக்கல, அதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது அப்படின்னா வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். இதுவே வந்து நான் ஒரு இடத்துல வாங்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களோட பாலிசி அப்படி இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்காங்க. அதே மாதிரி அவங்களா வந்து தான் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்னன்னா இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணோமா மாண்டாமா அப்படிங்கிறது அவங்களோட ரூல்ஸ் தான். அதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. மெயினாக வந்து உங்களோட வீடியோவை இப்படி எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறது என்னமோ அவங்க தான் எடுப்பாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆகா நமக்கு இப்படி வந்துட்டு நம்ம வந்து உடனே ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம்.
ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால நான் என்ன சொல்லுதேன்னா, இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்பி யாருமே போய் ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா வந்து மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் அதுலயுமே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுக்கும் போச்சுல அதுலயுமே வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்களாம். பார்சல்ல வேற ஒரு கிழிஞ்ச துணி ஏதோ ஒரு துணியை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து கேஷ் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்களாம். ஆனா பார்த்தோம்னா நம்ம அந்த ஆர்டர் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம நினைப்போம் ஒருவேளை நமக்கு பார்சல் வந்துட்டு நமக்கு ஏதோ வந்திருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம கூட ஆர்வமா எடுக்கலாம். ஓகே கம்மி பிரைஸ் தானே 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய பார்சலா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம். இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்டோ இல்லைன்னா யாரோ வெளியே ஒய்ஃபோ யாரோ போடுறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க, அங்க இருக்காங்க, போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம கேஷ் கொடுத்துட்டு வீட்டுல இருக்கவங்க வந்து வாங்கிடலாம். இது வந்து இப்போ ரொம்ப ஸ்கேம் நடக்குதான், இப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்களா அவங்கள நோட் பண்ணி அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயினா வந்து நமக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்சல் டெலிவரி பண்றாங்க மீஷோல. எனக்கு இது வரைக்கும் வந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து ஓடிபி கொடுத்த பிறகுதான் முக்கால்வாசி எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு. அதே மாதிரி எனக்கு பிடிக்கல, எனக்குலாம் சின்ன டேமேஜ், இப்போ ரீசெண்டாக ஒரு திங்ஸ் வந்துச்சு எனக்கு வந்து டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு. ஸோ நான் ரிட்டர்ன் போட்டு எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ நான் இதை வந்து சூஸ் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து ஆன்லைன்லயும் பண்றாங்க, ஷாப்புமே வந்து அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்சதுன்னா நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து நம்ம நேரடியாக போய் அவங்ககிட்ட பேசி எடுத்துக்கலாம். முகம் தெரியாம அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அட்ரஸே கொடுக்கல, நான் அவங்கள போய் மீட் பண்ணணும், அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ முடிஞ்ச அளவு இதை வந்து இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி ஆன்லைன்ல கண்டிப்பா ஷாப்பிங் பண்ணலாம். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 500 கமெண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோவில் வந்திருக்கு, 500க்கு மேலே. பட் எனக்கு வந்து இது ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இதில் வந்து திருந்த வேண்டியது நம்ம தான் மட்டுமே வந்து அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க வந்து ஏமாந்துட்டே இருப்பாங்களாம். ஏமாறுறது நம்ம தான் வந்து மாறணும். ஒரு வாட்டி ஏமாறலாம், ஆனால் ஒயாம ஏமாந்துட்டு இருந்து அதை வந்து ரைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வாட்டி நம்ம வந்து பட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திருந்திடணும். அதை விட்டுட்டு மறுபடியும் நம்ம அதில் போயிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு எது சேஃபாக இருக்குதோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் பண்ண தப்பனால வந்து பல பேரும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க இப்போ வந்து சோஷியல் மீடியாவில், அது எனக்கு தெரியுது. பட் வந்து அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வாட்டி நானே எனக்கே இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து நம்ம படணும், ஒயாம அது பட்டோம் அப்படின்னா வந்து நம்ம மேலதான் தப்பு. நம்ம அந்த வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இப்போ நானும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து யாரும் ஏமாறாதீங்க. நிறைய வந்து நம்மளோட லேடிஸை மட்டும்தான் குறி வச்சு எல்லாமே இருக்குது. ஃபேஸ்க்காக இருக்கலாம், நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், அப்புறம் வந்து ஹேரு, அப்புறம் சாரீ, குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லேடிஸ்க்கு தான் தனியாக இருக்குது. அவங்கள நோட் பண்ணி மட்டும்தான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நல்ல குட்டா நல்ல என்னது இருக்குதோ அதை சர்ச் பண்ணி அதை தேடி வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பை பை.